வணக்கம். முன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டுக்கு எதிர்ப்பு. வியாபாரிகளின் கடையடைப்பு போராட்டத்தால் வெறிச்சோடியது புதுவையின் முக்கிய வீதிகள். சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வனுக்கு புதிய பதவி. பாப்ஸ்கோ தலைவராக பதவியேற்றவருக்கு முதல்வர், அமைச்சர்கள், கட்சியினர் வாழ்த்து. அந்நிய முதலீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவையில் அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம். வெளிநாட்டு நிறுவன பொருட்கள் எரிப்பு. இனி விரிவான செய்திகள். சில்லறை விற்பனையில் அந்நிய முதலீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவையில் வியாபாரிகள் நடத்திய கடையடைப்பு போராட்டம் காரணமாக நெரிசல் மிகுந்த முக்கிய பகுதிகள் வெறிச்சோடு காணப்பட்டது. சில்லறை விற்பனையில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வியாழக்கிழமையன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி புதுவையிலும் வியாழக்கிழமையன்று காலை முதல் மாலை வரை கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதனால் நெரிசல் மிகுந்து காணப்படும் நேரு வீதி, அண்ணா சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகள் வெறிச்சோடி கிடந்தன. ஆனால் டீ கடைகள், பெட்டி கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. ஒதுக்குப்புறமான இடங்களில் உள்ள கடைகள் பல திறந்திருந்ததை காண முடிந்தது. நேரு வீதி பெரிய மார்க்கெட்டில் வியாபாரிகள் தங்கள் கடைகளை மூடி எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். சில்லறை விற்பனையில் ஈடுபடும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக துணிக்கடைகள் மற்றும் எலக்ட்ரானிக் கடைகளை நடத்துபவர்களும் தங்கள் நிறுவனங்களை மூடியிருந்தனர். புதுவையில் பாப்ஸ்கோ நிறுவனத்தின் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் பதவியேற்றதையொட்டி அவருக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை இந்திராநகர் தொகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து பாப்ஸ்கோ நிறுவன தலைவர் பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன்படி பாப்ஸ்கோ நிறுவனத்தின் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் தட்டாஞ்சாவடி வேளாண் வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் வியாழக்கிழமை காலை பதவியேற்றுக் கொண்டார். இதன் பின்னர் அவருக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இதன் பின்னர் அவருக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தி அரசியல் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சார், அங்கங்க ஏசி கடை, அந்த கடை, இந்த கடை திறந்து எங்கள் ஏழை மக்கள் வகுத்தில் ஃபுல்லாக அடிச்சாச்சு. நாங்கள் உப்பையே ரொம்ப கஷ்டத்தில் மிதக்கிறோம். அதே மாதிரி வெளிநாட்டுக்காரங்க வந்து கடை திறக்க போகிறேன்னு வர சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. என்ன ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை தெரிவு செய்யக்கூடாதுன்னு செஞ்சுருக்காங்க. பாண்டிச்சேரி முதலமைச்சரும் அதை செஞ்சு ஆகணும். நாங்கள் அவரை எதுக்கு தேர்ந்தெடுத்துக்கிறோம்? அவர் எங்களுக்கு ஏழைங்களுக்கு நல்லதை செய்வார் தான் அவர் தேர்ந்தெடுத்துக்கிறோம். எங்களுக்கு ஒரே முட்டை குழி வெட்ட நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் எங்கே போவோம்? 1 கோடி மக்களுக்கு வேலை தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 கோடி மக்கள் நாங்கள் எங்கே போவோம்? இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். பாண்டிச்சேரி முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆகணும். அதனால தான் பந்தே நடத்துகிறோம். சில்லறை விற்பனையில் அந்நிய முதலீட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வியாழக்கிழமை அன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது.
இதனையொட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காமராஜர் சிலை அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் பெருமாள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை கலக்காமலேயே அமைச்சரவை கூடி திடீரென்று இந்திய நாட்டினுடைய வர்த்தகத்தில் அந்நிய மூலதனம் 51% விழுக்காடை புகுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர வர்த்தகர்களுடைய தொழிலை அவர்கள் செய்கின்ற பணியையும் பாதிக்கின்ற வகையில் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடருக்குள்ளே கொண்டு வந்து அமலாக்கி அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு இந்திய நாட்டை அடிமையாக்கக்கூடிய வேலையை செய்கிற போது அதை எதிர்த்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1902ஆம் ஆண்டிலிருந்தே இந்த அபாயம் வரும் என்று எச்சரித்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதனுடைய உள் வெளிப்பாடு என்பது இப்போது அம்பலமாகி கிட்டத்தட்ட 4 கோடி வர்த்தகர்களுடைய அதை நம்பியிருக்கக்கூடிய 20 லட்சம் குடும்பங்களையும் 2 கோடி 20 லட்சத்தி பெரும்பாலான கடைகள் அனைத்தையும் கபலீகரம் செய்வதற்கு அந்நிய நாட்டுடைய ஏகபோக கம்பெனிகள் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்க மாட்டோம். ஒரு வெள்ளையர் ஆட்சி செய்வதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வந்தான். ஆனால் இந்த ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்திய நாட்டில் யாரை வெளியனுப்பினமோ அந்த வெள்ளை கூட்டத்தை, ஏகாதிபத்தியத்தை பர்மிஷன் கொடுத்து, உத்தரவு கொடுத்து இந்த தேசத்தை விற்கக்கூடிய அபாயத்தை, அடமானம் போடக்கூடிய அபாயத்தை வியாபாரிகள் புரிந்து கொண்டு நாடு தழுவிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று நடக்கக்கூடிய வர்த்தகருடைய போராட்டத்தை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக புதுச்சேரியில் 7 மையங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்தியா பூராவிலும் நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் மார்க்சிஸ்ட் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இது ஏதோ வர்த்தகர்கள் பிரச்சனை என்று மக்கள் வேடிக்கை பார்த்து இருந்து கூடாது, தேசத்தின் பிரச்சனை என்பதை கையில் எடுத்து மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு அனைத்து மக்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியினர் சில்லறை விற்பனையில் அந்நிய நேரடி முதலீட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களின் பொருட்களை தீயிட்டு கொளுத்தி கோஷமிட்டனர். இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அந்நிய நாட்டு முதலீட்டில் கூடிய வர்த்தகத்தை மத்திய அரசு நுழைக்கப்படுவதை கண்டித்து இன்னைக்கு நாடு முழுக்க நடக்கக்கூடிய வணிகர்கள் போராட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முழு ஆதரவை தெரிவிச்சிருக்கு. இதுக்காக பாராளுமன்றத்திலையும் வெளியிலையும் பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்திட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக புதுச்சேரியில் நடக்கக்கூடிய இந்த ஹர்த்தாலுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆதரவு தெரிவித்து நேரு வீதி காமராஜ் சாலை முன்னால் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அதில் பன்னாட்டு நிறுவன தயாரிப்புகளை தீயிட்டு கொளுத்தணும். அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் எங்கள் 2 பேரை புதுச்சேரி காவல்துறை கைது பண்ணி காங்கிரஸ் அரசுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம் என்பதை இந்த என்ஆர் காங்கிரஸ் அரசு நிரூபிச்சிருக்காங்க. இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் ஊர்வலமாக சென்று போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். இதன்படி வியாழக்கிழமை அன்று காலை மார்க்கெட்டில் இருந்து ஊர்வலமாக செல்ல முயன்றபோது காவல்துறையின் அனுமதி மறுக்கப்பட்டதால் பெரிய மார்க்கெட் அருகிலேயே ஆர்ப்பாட்டம் நடத்தி கலைந்து சென்றனர். இதை மீண்டும் அனுமதித்தால் இதைவிட பெரிய போராட்டங்கள் நடத்துவதற்கு புதுச்சேரி அனைத்து வியாபாரி சங்கம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து போராட்டங்கள் எந்த அளவுக்கு நடத்த வேண்டியதோ அந்த அளவுக்கு நாங்கள் நடத்துவதற்கு தயாராக உள்ளோம் என்பதும் இது மூலமாக தெரியப்படுத்திக்கொள்ளும். தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையின் போது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்களுக்கு எஸ்பி பழனிவேலு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். தீபாவளி, பொங்கல் மற்றும் தேர்தல் காலங்களில் போக்குவரத்து போலீசாருக்கு உதவியாக தாகூர் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி போக்குவரத்து காவல்துறை அலுவலகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் எஸ்பி பழனிவேலு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். அப்போது இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் மற்றும் போலீசார் உடனிருந்தனர்.
தொழிலாளர் நலன்களை பாதுகாக்க புதிய தொழிற்கொள்கை அவசியம் என்று INTUC தலைவர் சஞ்சீவ ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சில்லறை வர்த்தக முதலீடு விஷயத்தில் சிறு தொழில்கள் தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அம்சங்கள் கொண்டு வந்தால் INTUC தொழிற்சங்கம் அதனை வரவேற்கும் எனவும், இதன் மூலம் லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்பதை ஏற்க மாட்டோம் என்றார். இந்தியாவில் அனைத்து தொழிற்சங்கங்களை ஒருங்கிணைத்து செயல்பட பணிக்குழு அமைத்து INTUC தலைமையில் செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்ற சஞ்சீவ ரெட்டி, காங்கிரஸ் கட்சி INTUC இடையே சுமூக உறவு மேம்படுத்த சோனியா, ராகுல் காந்தி தலைமையை ஏற்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும், INTUC தலைவர்கள் நோயினால் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு உதவிடும் வகையில் நலநிதி ஏற்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். The Central Trade Coordination Committee, consisting of the VITC, C2, BMS, HMS and UTUC and other trade unions under the chairmanship of the INTUC president. So INTUC is leading this unity of trade union unity in the country, and to get resolve the working class problem. So this is the important decision of the working committee. வருமான வரித்துறை ஆணையருடன் கலந்துரையாடல், குறைபாடுகளை நீக்குவது குறித்து வியாபாரிகளுக்கு விளக்கம். ஹோட்டல்கள், லாட்ஜ்களில் பாலியல் குற்றங்களை தடுக்க காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு, உரிமையாளர்களிடம் சீனியர் SP வலியுறுத்தல். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு up to 35% ஆஃப் on exchange. பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும் உண்டு. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம், தந்தது தந்தது ராம்சல் தந்தது வண்ண கோலம். கண்ணின் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம், தந்தது தந்தது ராம்சல் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம்சில்க்ஸ் பாண்டிச்சேரி. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம், தந்தது தந்தது ராம்சல் தந்தது வண்ண கோலம். கண்ணின் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம், தந்தது தந்தது ராம்சல் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம்சில்க்ஸ் பாண்டிச்சேரி. கனவுகள் தங்க கனவுகள், கனவுகள் மங்கை கனவுகள்.
ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் பகுதி நேர ஊழியர்களை தினக்கூலி ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்று தபால் நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தினக்கூலி ஊழியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பகுதி நேர ஊழியர்கள் அனைவரையும் தினக்கூலி ஊழியர்களாக மாற்ற வேண்டும், பகுதி நேர ஊழியர்களுக்கான தீபாவளி கருணை தொகையை வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து அனைத்து துறை தினக்கூலி பகுதி நேர ஊழியர்கள் சங்கத்தினர் தலைமை தபால் நிலையம் எதிரில் புதன்கிழமை அன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சங்க கௌரவ தலைவர் சேஷாசலம் தலைமை தாங்க சங்க தலைவர் பாவாடை ராயன் முன்னிலை வகித்தார். இந்த போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை சுசிலாபாய் பெண்கள் பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். புதுவை சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. விரிவுரையாளர் சுப்பிரமணி வரவேற்புரையாற்ற பள்ளி முதல்வர் குப்புசாமி முன்னிலை வகித்தார். முத்து கோல்டவுஸ் உரிமையாளர் பழனி அடைக்கலம், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாகராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் குழந்தைகள் தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாணவிகள், ஆசிரியைகள் கலந்து கொண்டனர். புதுவையில் வருமான வரித்துறையின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து வர்த்தகர்களுக்கு முதன்மை ஆணையர் மிஸ்ரா விளக்கம் அளித்தார். புதுவை வர்த்தக சபை மற்றும் பட்டய தணிக்கையாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை வருமானத்துறை முதன்மை ஆணையர் மிஸ்ராவுடன் கலந்துரையாடல் கூட்டம் அண்ணாமலை ஹோட்டலில் புதன்கிழமை மாலை நடைபெற்றது. வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் தலைமை தாங்க வருமான வரித்துறை ஆணையர், இணை ஆணையர், வர்த்தக சபை துணைத் தலைவர் ராஜேந்திரன், பொதுச் செயலாளர் குணசேகரன், செயற்குழு உறுப்பினர் சிவசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வருமான வரித்துறையின் முதன்மை ஆணையர் மிஸ்ரா வருமான வரித்துறையின் சீர்திருத்த நடவடிக்கைகள், வரி விகித முறைகள் குறித்து விளக்கினார். மேலும் அதில் உள்ள குறைபாடுகள், அதனை எப்படி நீக்குவது என்பது குறித்து வர்த்தகர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்தார். புதுவையில் குற்றங்களை தடுக்க போலீசாருக்கு லாட்ஜ் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று சீனியர் எஸ்பி சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை காவல்துறை சார்பில் பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் ஹோட்டல், லாட்ஜ் உரிமையாளர்கள், மேலாளர்கள் கூட்டம் வர்த்தக சபை அரங்கில் புதன்கிழமை நடைபெற்றது. சீனியர் எஸ்பி சந்திரன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் லாட்ஜ் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள், மேலாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய சீனியர் எஸ்பி சந்திரன், பாலியல் குற்றங்களை தடுக்க ஓட்டல் உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும், லாட்ஜுக்கு வருபவர்களில் சந்தேகம் இருந்தால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். குற்றங்களை தடுக்க விழிப்புணர்வுடன் செயல்பட்டு போலீசாருக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றார்.
புதுவையில் நடமாடும் சொசைட்டி துவக்கி மாட்டு தீவனம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கால்நடைத்துறை செயலர் சொல்லட்டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். புதுவை அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் லஞ்ச ஒழிப்பு வார கலந்துரையாடல் கூட்டம் கூட்டுறவு சங்க அரங்கில் புதன்கிழமை நடைபெற்றது. இயக்குநர் பத்மநாபன் முன்னிலை வகிக்க துறை செயலாளர் சொல்லட்டி பிரபாகர் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் தன்னார்வ அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கேள்விகள் எழுப்பினர். இதற்கு பதிலளித்து பேசிய துறை செயலர் பிரபாகர், விவசாயிகளுக்கு நடமாடும் சொசைட்டி ஆரம்பித்து மாட்டுத் தீவனம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் கனவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்கர் செட். மேலும் எல்சிடி, எல்இடி, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோதாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழியும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து 16 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டுக்கு எதிர்ப்பு. வியாபாரிகளின் கடையடைப்பு போராட்டத்தால் வெறிச்சோடியது புதுவையின் முக்கிய வீதிகள். சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வனுக்கு புதிய பதவி. பாப்ஸ்கோ தலைவராக பதவியேற்றவருக்கு முதல்வர், அமைச்சர்கள், கட்சியினர் வாழ்த்து. அந்நிய முதலீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவையில் அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம். வெளிநாட்டு நிறுவன பொருட்கள் எரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.